கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் 4 வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாவுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபபே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் கனிகளை கொடுப்பான். சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். தயவு செய்து இந்த 4ஐயும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூமுல்லுக்கு. அன்னாலைக்கு ஹாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லாஹ் தஆலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா, அன்னாலைக்கு ஹாதா காலத் வமின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சு. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இது எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதுதான் குர்ஆன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லாஹ் தஆலா எனக்கு அனுப்பி வச்சான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டுல சாப்பிடறதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபி அவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து. சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஏண்ட மகளையும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான் என்று சந்தோஷப்பட்டாங்க. என்ற மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான் என்று சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூமுக்கு அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹ் தஆலா கனியை கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திராட்சைகளை, அந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபபும் இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சபபோட கொடுப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டுல கஷ்டமாக இருந்துச்சு. 6 திர்ஹம் வீட்டுல இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க, எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தான் இருக்குது, இல்ல கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளவுன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும் பொழுது அவர் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம், இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 160 200க்கு வித்தாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்றைக்கு 6 அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்கிறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறது கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இத பழைய சஹாபி சொல்றாங்க, நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, எதுவும் கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்றைக்கு நான் அநியாயமாக கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன். ஆனா ஹம்மி தைனி, என் கவலை, என் கடன். நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே?
12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது. 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காஸி ஹய்யன் வ மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான். அவருடைய வாழ்நாள்ல, அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில, நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு? அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 8ல் 1 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும். இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 8ல் 1 பங்கு 48 லட்சம். 48 லட்சத்தை 8ஆக பெருக்கினா சுமார் 8 கோடி, 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார். அவருடைய நம்பிக்கை, நான் கொடுக்கிறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன்? அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான். அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமரு புள்ளேல், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமருகள், 3வது பக்கம் வாப்பாட கடன். இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிகிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம்? இல்ல நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன். நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன். அபிக்கிரன் செய்யபன் யார முடிச்சா? கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவையை முடிச்சியா? ரசூலல்லாஹ் விதவை தான் முடிச்சேன். அல்லா விக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதா என்று சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, என் வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி என் அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யா ரசூலல்லாஹ் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது. நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உஹதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்தர சேர்த்து தானே யா ரசூலல்லாஹ் அடக்கணும், என்ன மனம் கேக்குது, அவரை கொஞ்சம் வெளியே எடுத்து தனியா அடக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த கடனை நீக்கணும். யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா, யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்கிடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான் என்று தெரியாது. 3வது கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத்தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதே பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி ஒரிக்குது, எவ்வளவு பேருக்கு? ஒரு 10 பேருக்கு.
மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு, சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன், அல்லா தாலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லா தாலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லா தாலா கொடுப்பான். எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லா தாலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லா தாலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லா தாலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாஹ்ட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாஹ்ட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தாலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்தில் நடக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய இந்த உதவி கிடைக்கும்.